ICC Women's T20 World Cup 2024 7th match India Pakistan women கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்தியா பாகிஸ்தான்னாவே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதில் கிரிக்கெட்டில் ரொம்பவே அதிக எதிர்பார்ப்பு, விமன் கிரிக்கெட்லேயும் அதை கிரியேட் பண்ணுறாங்க. இந்தியா விமனை பொறுத்த வரைக்கும் அகென்ஸ்ட் நியூசிலாந்து இந்தியாவோட வேர்ல்ட் கப்போட முதல் போட்டியில் தோத்தாங்க. அது மிகப்பெரிய தோல்வியாகவும் அமைஞ்சதுன்னு சொல்லணும். அதுலேருந்து எப்படி மீட்டு வருவாங்கன்னு பார்க்கணும். இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் டீசெண்டான டீமு, ஜெயிச்சிருக்காங்க. இந்த சீரியஸை வெற்றியோடு தொடங்கியிருக்காங்க. அகெயின்ஸ்ட் இந்தியா எப்படி விளையாட போகிறாங்க? ரெண்டு டீம்னு பார்க்கும்போது இந்தியா அப்பரண்டாக இருந்திருக்காங்க நிறைய நேரங்களில். இன்றைக்கும் இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பேசலாம். @MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மை மாஸ் 11 50,000 கிவ் அவே இந்த போட்டிக்கு கொடுக்குறாங்க. இந்த சீரியஸ் முழுமையாகவே கிவ் அவேஸ் கொடுப்பாங்க, அதில் டவுட்டே இல்லை. நிறைய கிவ் அவே, ரெகுலர் கிவ் அவே கொடுத்துட்ருக்காங்க. ஜிஎஸ்டி கிடையாது, டிடிஎஸ் கிடையாது, வின்னிங்கில் ஹையாக போகலாம். ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது. மெகாஜிஎல் டீசெண்டாக கொடுக்குறாங்க. எஸ் நோ அப்படின்னு ஆன்சர் சொல்கிறது மூலமாக ஏர்ன் பண்ண முடியும். டீம் கிரியேட் பண்ண வேண்டாம் அண்ட் எஸ் நோ ஆன்சர் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு இடத்துல எந்த டீம் ஜெயிக்கும்னு நீங்கள் உங்களோட ஆப்ஷனை கொடுக்கலாம். அப்போ உங்களுக்கு ஏர்னிங்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் இந்த பிளேயர் இவ்வளோ ஸ்கோர் அடிப்பாங்க, இந்த பிளேயர் இவ்வளோ விக்கெட் எடுப்பாங்க, இந்த ஓவருக்கு இவ்வளோ ஸ்கோர் வரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே இருந்துக்கிட்டு இருக்குது. அதை நீங்கள் யோசித்து சரியான அளவில் பயன்படுத்திங்கன்னா நல்ல ஏர்னிங்ஸ் ஏற்படுத்த முடியும். மை மாஸ் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் துபாயில் தான் அந்த மேட்ச். மழை இல்லைங்கிற ஃபோர்காஸ்ட்டு. இந்தியா டைம் படி 3:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க டைம் 2 PM. 7 மேட்ச் இங்கே நடந்திருக்கு. 3 பேட் ஃபஸ்ட்டு, 4 சேசிங்கு. ஆவரேஜ் ஸ்கோர் 102 தான். இது குறைவு. பட் இதுக்கு முன்னாடி இந்த சீரியஸ் ஸ்டார்ட்டுக்கு முன்னாடி UAE ஒரு சைடு, இன்னொரு டீம் சின்ன டீம் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கனால ஆவரேஜ் ஸ்கோர் 89 தான் இருந்தது. ரெண்டே போட்டியில் இந்த 89 102 மாறி இருக்குது. இப்போ டெஃபினட்டாக டீசன்ட் பேட்டிங் ட்ராக்குன்னு சொல்லணும். நியூசிலாந்து உமன் அகெயின்ஸ்ட் இந்தியா ரீசெண்டாக 160 அடித்தாங்க. அதுதான் இங்கே ஹை ஸ்கோராக இருக்குது. அண்ட் UAE 66க்கு 10 அப்படிங்கிற லோ ஸ்கோரை இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. 150 பிலோவாக 6 டைம்ஸ் வந்திருக்கு அண்ட் 150 அபோவாக ஒரு டைம் வந்திருக்கு. அது 164 அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் நம்பர். இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்க வேணாம் கிரவுண்ட் ரெக்கார்ட் பேஸில், ஏன்னா கண்டிப்பாக பெட்டர் ஸ்கோர் வரும்னு எதிர்பார்க்கலாம். ஒரு சைடு இந்தியா சூப்பரான பேட்டிங் யூனிட்டாக இருக்காங்க, பவுலிங் பேஸ்லையும் டீசெண்டாக இருக்காங்க. ஆனால் பேட்டிங் பேஸில் ஸ்கோர்ஸ் நிறைய பண்ண முடியும். பாகிஸ்தான் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா கூட அவங்களும் மலையாரியாஸ் மாதிரி பிளேயர், நிடாட்டார் மலை பிளேயர்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா கேமை பெட்டராகவும் ஸ்கோரை பெட்டராகவும் கொண்டு போக முடியும். ஸோ அந்த வகையில் பெட்டர் ஸ்கோர் வருங்கிற எதிர்பார்ப்பு பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல் போட்டியில் அந்த மாதிரி ஒரு தோல்விங்கிறதுனால டெஃபினட்டாக ரன்ஸ் ஆன் த போர்டு வைக்கணும்னு நினைப்பாங்க. குறிப்பாக அகென்ஸ்ட் பாகிஸ்தான் ஒரு ப்ரெஷர் இருக்கும். என்ன தான் பாகிஸ்தான் அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லை அப்படின்னா கூட இந்தியா கண்டிப்பாக ப்ரெஷரை ஃபீல் பண்ணுவாங்க. பாகிஸ்தானும் அந்த இடத்துல நிற்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்தால் கூட பேட் ஃபஸ்ட்டு பண்ணுற டீமுக்கான அட்வான்டேஜ் கொஞ்சம் அதிகமாக ஃபீல் பண்ணுறேன். பார்க்கணும். இந்தியா மாற்றங்கள் செய்ய தேவையில்லை. ராதா யாதவ் இது உள்ளே கொண்டு வராங்க ஆசா சோபனாவுக்கு பதிலாக. எதிர்பார்ப்பு ஆசா சோபனா கண்டிப்பாக இல்லை, ராதா யாதவ் தான். ராதா யாதவ் பேட்டிங்லேயே ஹேண்டியாக இருக்க முடியும், ஃபீல்டிங்கில் பக்காவாக இருப்பாங்க அண்ட் பவுலிங் பேஸில் எண்டு ஓவர்ஸில் ரொம்பவே கலக்கலாக இருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸும் அதிகம். ஸோ அந்த பேஸில் ராதா யாதவுக்கு போவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் ஆஷா சோபனா ரீசெண்ட் டேஸில் பர்ஃபார்மன்ஸ் பேஸில் அவங்களுக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க. எனிவே இந்த போட்டியில் என்ன பண்ண போகிறாங்க, இந்த மாற்றம் எதிர்பார்க்கலாமா? அண்ட் தயானந்த் ஹேம்லதா ரீசெண்டாக நல்லா விளையாண்டுருக்காங்க. டாப் ஆர்டரில் ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட், குயிக் கிரிக்கெட் கொடுப்பாங்க. ஸோ அந்த பேஸில் யோசிக்கிறாங்களா? சஜீவன் சஜனாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு யோசிக்கிறாங்களா? மிடில் குயிக்காக ஆடக்கூடிய கெப்பாசிட்டி, பால் 1லேருந்து 6 அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த பேஸில் யோசிக்கலாம். யாஸ்டிகாக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா மிடில் ரிச்சா கோஸ், டாப் ஆர்டரில் சஃபாலி வர்மா, ஸ்மிருதி மந்தானா. ஸோ இவங்க இருக்காங்க. ஏன் இவங்கள சொல்கிறேன்னா யாஸ்டிகா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன். அவங்க ஓப்பனிங் பேட்டரை நிறைய நேரங்கள் இருந்து பார்த்துருக்கோம். 1 டவுன் அந்த லெவலுக்கு யோசிக்கலாம். ஸோ அப்படி யோசித்தா மட்டும் 1 டவுனில் யாஸ்டிகா பாட்டியாவை கொண்டு வரலாம். இப்போ ஹர்மன் பிரீத் கீழே வரணும் அண்ட் கீழே இருக்கிற பவுலர் சைடு யாரையாவது தூக்கணும். கண்டிப்பாக அப்படி ஒரு விஷயத்தை கூட பண்ணலாம். ஏன்னா பூஜா வஸ்டாக்கருக்கு ஓவர் போன மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஒரே ஓவர் தான் கொடுத்தாங்க. கண்டிஷன் அவங்களுக்கு ஃபேவர் இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் சிலது இருக்குது. இருந்தால் கூட ஒரு
பேட்டர் அண்ட் பவுலர் அப்படிங்கிற ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் இவங்களை வச்சுக்கலாம். ஸோ ஒரு பவுலரை டோட்டலாகவே தூக்கிட்டு யாஸ்டிகா மாதிரி ஒரு பேட்டர் இன்க்ளூட் பண்ணால் பெட்டர் பேட்டிங் அண்ட் பெட்டரான அவுட்புட்டு ஓவராலாக கொடுக்க முடியுங்கிற ஆங்கிள் எதுவும் மாற்றுறாங்களான்னு யோசிக்கலாம். பட் கண்டிப்பாக அப்படி இருந்தாலும் யாஸ்டிகா ஃபஸ்ட் சாய்ஸாக இருக்க மாட்டாங்க, ஹேமலதா ஃபஸ்ட் சாய்ஸாக இருப்பாங்க, சஜனா மிடில் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு சாய்ஸாக வைக்க பார்ப்பாங்க. சஃபாலி வர்மா, ஸ்மிருதி மந்தானா, ஹர்மன்பிரீத், ரோட்ரிகஸ், ரிச்சா கோஸ், தீப்தி சர்மா இவங்களோட பேட்டிங்கை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஓரளவுக்கு கிரிக்கெட் தெரிஞ்சவங்களுக்கு இவங்களை பற்றிலாம் தெரியும். எல்லாருமே டீசெண்டாக விளையாடுவாங்க. அதில் சஃபாலி வர்மா குயிக்காக ஆடுவாங்க, மந்தனாவோட பெரிய இன்னிங்ஸ் அப்படின்றத பார்த்துருப்பாங்க. ஹர்மன்பிரீத் இப்போ அவ்வளோவா இல்லாட்டியும் பெரிய பெரிய இன்னிங்ஸை கொடுத்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்காங்க. ரோட்ரிகஸ் இந்தியா டாப் ஆட கொலாப்ஸ் ஆகும்போதெல்லாம் சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. குயிக்காக ஆடணும்னா ரிச்சா கோஸு அண்ட் ஃபயர் ஹிட்டிங் எபிலிட்டி, விக்கெட் கீப்பர் ஆப்ஷன். தீப்தியோட அந்த பேட்டிங் நல்லாயிருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் அண்ட் ஆஃப் பிரேக் பவுலிங், எண்டோர்லாம் நல்லா பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் இவங்களை பற்றி சொல்லலாம். பட் இந்த பிளேயிங் அவுட்புட்டு போன மேட்ச்சில் வந்துதான்னா அதிகபட்ச ஸ்கோரே 15 தான். அது ஹர்மன்பிரீத் தான் அடித்தாங்க. செகண்ட் ஹையஸ்ட்டு எக்ஸ்ட்ராஸாக வந்துருச்சு 13 ரன். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் போன மேட்ச் விளாண்டாங்க. அது 160 சேஸ் பண்ணும்போது 15 தான் அதிகபட்ச ஸ்கோருங்கும்போது இது எவ்வளோ பெரிய தோல்வி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அருந்ததி ரெட்டி பேட் பண்ண முடியும், வெஸ்டாகர் பேட் பண்ண முடியும், ஸ்ரீலங்கா பாட்டிலும் ஓரளவுக்கு ஹேண்டி ஹிட்டிங் கொடுக்க முடியும். இந்த பேட்டிங் டெப்த் இருக்குது, பார்க்கலாம். ஆஷா சோபனா லெக் பிரேக்கு டீசன்ட் பவுலிங் கொடுப்பாங்க. ரேணுகா சிங் நியூ பாலர் ஸ்பெஷலிஸ்ட். ஃபஸ்ட் மேட்ச் எப்பயுமே நல்லா பண்ணுவாங்க, அதை நல்லாவும் பண்ணாங்க, அதில் குறைய சொல்ல முடியாது. பூஜா வெஸ்டாகருக்கான ஓவர் கிடைக்கல நான் அதை சொன்னேன். ஆனால் ஹிட்டிங் பேஸில் எனி டைம் ப்ரொமோட் பண்ணலாம். அருந்ததி ரெட்டி பவுலிங்கில் விக்கெட் டேக்கிங்கில் நல்லா பண்ணுவாங்க, பட் கன்சிஸ்டண்ட்டாக பயன்படுத்துறது இல்லை அப்படி தான் சொல்லணும். ஸ்ரீலங்கா போன மேட்ச்சில் 3 ஓவர் ஒழிச்சினாங்க, அந்தளவுக்கு சக்ஸஸ் இல்லை. டெஃபினட்டாக அந்த போட்டியில் அதிகமான ஓவர்ஸ் வீஸ்லாம் டே மேட்ச் அப்படின்றதுனால. பாகிஸ்தான் ஃபெரோஸா அண்ட் முனிஃபா அலி ஓப்பன் பண்ணுவாங்க. ஃபெரோஸை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் பேட்டிங் பேஸில் கொடுக்குறாங்க. முனிஃபா விக்கெட் கீப்பர், டீசெண்டான க்ளவ் ஒர்க் அண்ட் டீசென்ட் பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். சிட்ரா அமீன் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்டெடி பண்ணால் தான் ஆட முடியும். T20 மோடுக்கு போனாங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, அது தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். உமைமா போன மேட்ச் வேறு லெவல். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்கனால இனிஷியலாக பயன்படுத்தினாங்க, அந்த இடத்துல விக்கெட் எடுத்ததுனால தொடர்ந்து பயன்படுத்தினாங்க, சூப்பராக பவுல் பண்ணாங்க. பேட்டிங் பேஸ்லேயே ஹேண்டியாக ரன் அடித்தாங்க. ஸோ அகெயின்ஸ்ட்டு மந்தனா இனிஷியலாக பவர் பிளேயில் நிடாட்டரை விட ஒமைமா சஹில் பெட்டர்னு கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க. ஃபாத்திமா சனா முதல் போட்டியில் ஓரளவுக்கு காமன் கம்போஸாக கேப்டன்சி பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நிடாட்டா, டியூபா ஹாசன், ஃபாத்திமா சனா, ரியாஸு, பைக், சந்து அண்டு சாடியா இக்பால் எல்லாருமே பவுல் பண்ணக்கூடிய எபிலிட்டியோடு இருக்காங்க. சொல்லப்போனால் இந்த 8 பிளேயர்ஸுமே பவுல் பண்ணுவாங்க. ஆனால் யாருக்கு அதிகமான ஓவர்ஸ் கிடைக்கும், யாருக்கான ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்கும்? ஃபாத்திமா சனா அவங்களுக்கான ப்ரையாரிட்டி அதிகமாக எடுத்துக்கலாம். எடிட்டர் கூட போன மேட்ச் எண்டோர் கொடுப்பாங்கன்னு பார்க்கும்போது ஃபாத்திமா சனா செல்ஃபாக பவுல் பண்ணாங்க, அதை பார்த்தோம். டைனா பைக் போன மேட்ச் இன்ஜுரி ஆனாங்க, ரீப்ளேஸ் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பு. இங்கே ஃபாஸ்ட் பவுலிங் பேஸில் யோசிக்கும்போது ருபாப் ரீசெண்டாக விக்கெட் எடுக்கலை, ஒரு பிளேயராக எடுத்திருக்காங்க, பேக்கப்பாக எடுத்திருக்காங்க, ஆனால் டேலண்டடாக பேசப்படுற ஒரு பிளேயராக இருக்காங்க. பட் இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை தான் யோசிச்சு ஆகணும், டைனமிக் ஃபிட் இல்லாத பட்சத்தில். இன்னொரு பக்கம் சைடாக அருப் ஷா ஒரு லெக் பிரேக்கு, மேபி டே மேட்சை கன்சிடர் பண்ணி அருப் ஷாவே எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம். ரீசெண்ட் டேஸில் அருப் ஷா நிறைய பண்ணியிருக்காங்க. சடாஃப் சமாஸ் ஒரு பேட்டர் பேஸில் கன்சிடர் பண்ணால் ஓகே தானே, ஆப்ஷன் ஹெவியாக இருக்கனால பேட்டர் பேஸில் கன்சிடர் பண்ணி கூட போகலாம். அண்ட் இரம் ஜாவேத் மிடில் ஆர்டரில் டீசென்ட் பேட்டராக ரீசெண்ட் டேஸில் இருக்காங்க. ஸோ அந்த பேஸில் அவங்கள கொஞ்சம் யோசிக்கலாம். டைனா பைக்கு மோஸ்ட் ப்ராப்ளி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிளேஸில் யார் வரப்போகிறா இந்த 4 பேர்த்தில் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. டியூபா ஹாசனுக்கு ஒரு ப்ரொமோஷன், பேட்டிங் டீசெண்டாக விளையாடுவாங்க. ஃபாத்திமா சனா ஹார்ட் ஹிட்டிங். அலியா ரியாஸ் ரொம்ப லேட்டாக அனுப்புகிறாங்க போன போட்டியில். ஒரு ஃபினிஷராக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க ரைட்டு, பட் அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்தா நல்லா விளையாடுவாங்க. இனிஷியலாக கொஞ்சம் ஸ்டடி பண்ணாங்கன்னா வேறு லெவல் ஹிட் பண்ண முடியும். பால் ஒன்லேருந்து ஹிட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இவங்கள்ட்ட இருக்குது, அதில் டவுட்டே இல்லை. பார்க்கலாம். சந்து, சாடியா இக்பால் இந்த டீமோட பெஸ்ட் பவுலராக ரீசெண்ட் டேஸில் இருக்காங்க. மேட்ச் ஃப்ளோன்னு பார்க்கும்போது இந்தியா பொறுத்த வரைக்கும் பாசிபிளாக இந்த பேட்டிங் ஆர்டரோட இருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். பூஜா வெஸ்டாகர் இன்னும் கொஞ்சம் அதிகமான ஓவர்ஸை எடுத்துக்கலாம் டே மேட்ச்னால. ஏன்னா டே மேட்ச்சில் அவங்க கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுத்து பார்த்துருக்கோம். பாகிஸ்தான் நிறைய பவுலிங் ஆப்ஷன் வச்சுருந்தா கூட ப்ரையாரிட்டி பேஸில் நஸ்ரா அண்ட் சாடியாவுக்கு முழுமையான ஓவர் கிடைக்கும். அப்படி இருந்தாலுமே டாப் ஆர்டரில் ஸ்மிருதி மந்தானா தொடர்ற மாதிரி இருந்தால் அப்போ இவங்களோட ஓவர் கூட குறையலாம். ஸோ அதையும் மைண்ட் பண்ணிக்கோங்க.
இந்த சைடு தீப்தி, ஆஷா சோபனா, ரேணுகா இவங்களோட போலிங் அதிகமாக இருக்கும். ஸ்ரீயங்கா பாட்டீலோட ஓவரும் அதிகமாக இருக்கும். ஏன்னா போன மேட்ச்சில் ஃபுல் கோட்டை அவங்க தான் வீசினாங்க. ஸ்ரீயங்கா கூட ஓவர் குறைஞ்சிது. அந்த ஒரு ஓவரை வந்து பூஜா ஷேர் பண்ணிட்டாங்க. அருந்ததி ரெட்டி முழுமையான ஓவர் வீசினாங்க. டே மேட்ச்சில் அருந்ததி ரெட்டி நல்லா பண்ணி பார்த்துருக்கோம். மறுபடியும் ஒரு தடவை பண்ணுவாங்களா பார்க்கணும். தீப்தி அண்ட் ஸ்ரீயங்கா பாட்டீல் எண்ட் ஓவரில் எதிர்பார்க்குறோம். போன மேட்ச்சு ரேணுகா சிங்கை ஒரு ஓவர் எண்டில் வச்சுக்கிட்டாங்க. பட் பிச்சு டே மேட்ச் அப்படின்றனால லேட்டர் பேஸில் இங்கே தீப்தி அண்ட் ஸ்ரீயங்கா எண்ட் ஓவரில் வீசுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். இங்கே நிடா டேர் அண்ட் ஃபாத்திமா சனா எண்டில். பட் நிடா டேரை விட்டுட்டு கூட யோசிக்கலாம். ஃபாத்திமா சனா ஒரு எண்டில் மோஸ்ட்லி இருப்பாங்க. இன்னொரு எண்டில் யார்? இந்த டீம் பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி டெம்ப்ளேட்டு எண்டில் வச்சதில்லை. ஸோ அதனால் ஃபாத்திமா சனா ஒரு எண்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் 2 எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் நிடா டேர் இருப்பாங்க யோசிக்கிறேன், பார்த்துக்கணும். டாப் 14 என்னோட பிக் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்மிருதி மந்தானா, முனிஃபா இவங்க 2 பேரும் ஓப்பனர்ஸு. ஸோ அவங்களை எடுத்திருக்கேன். எங்கள் சஃபாலியை கூட மிஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஹார்ஸாக இருக்கலாம். இருந்தால் கூட லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு லெகி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஸ்மிருதி மந்தானா அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். பட் சஃபாலிக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஹர்மன்பிரீத், ஜமீமா ரோட்ரிக்ஸ் இவங்க 2 பேருமே சூப்பர் ஆல்ரவுண்டர். பட் ரீசெண்ட் டேஸில் போல் பண்ணுறதில்ல. பட் பேட்டிங் பேஸில் டிஸ்பிளே கொடுக்கலாம். ஒமைமா, நிடாட்டா, ரிச்சா கோஸ் மிடில் டீசெண்டான ஹிட்டிங் கொடுக்குறாங்க. அதில் இவங்க 2 பேரும் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ரிச்சா கோஸ் க்ளவ் பாயிண்ட் கொடுப்பாங்க. தீப்தி சர்மா, அருந்ததி ரெட்டி, ஃபாத்திமா சனா இவங்கெல்லாம் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் பயங்கரமாக கலக்கிறாங்க. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. ஸ்ரீயங்கா பாட்டீல், சோபனா இந்தியா ஸ்பின்னர்ஸு. கண்டிப்பாக பாகிஸ்தான் பேக்கெண்டில் கொஞ்சம் சொதப்புற ஃபீல் இருக்குது. ஓவராலாகவே குட் டீம்னு கண்டிப்பாக சொல்ல முடியல. ஸோ அந்த பேஸில் ஸ்ரீயங்கா பாட்டீல், ஆஷா சோபனா நல்லா அவுட்புட் லேட்டர் பேஸில் கொடுக்கலாம். ரேணுகா சிங் நியூ பால் எடுத்து வீசுவாங்க. ஒரு இடத்துல அங்கே ஸ்டெடி பண்ணிட்டா கொஞ்சம் டஃப் தான். பட் ரீசன்ட் ஃபார்மு, அந்த கான்ஃபிடென்ட்டு, நியூ பால் எடுத்து வீசுகிற விதம் இதெல்லாம் வந்து ரேணுகா சிங்க்கு எப்பயுமே பெஸ்ட்டு. சாடியா அக்பர் செம ஃபார்மில் இருக்காங்க. செம விக்கெட் டேக்கிங்கில் இருக்காங்க. ஃபேண்டசின்னு பார்க்கும்போது சிட்ராமினை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. சில நேரங்களில் இனிஷியல் ஸ்டடி கொடுத்தாங்கன்னா இன்னிங்ஸை பெருசாக எடுத்து போகக்கூடிய குவாலிட்டி அந்த பேஸில் அவங்கள பிக் பண்ணலாம். ரோட்ரிக்ஸை குறைவாக எடுத்திருக்காங்க. ஸ்ரீயங்கா பாட்டீல், ஆஷா சோபனா 2 ஸ்பின்னர்ஸ். டே மேட்ச்சில் இவங்களாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்கள பிக் பண்ணிக்கோங்க. ஸ்மிருதி மந்தானா, ஒமைமா சோஹேல், தீப்தி சர்மா இவங்களாம் நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. தீப்தி அண்ட் ஸ்மிருதி மந்தானா போன மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர். ஒமைமா சோஹேல் போன மேட்ச்சை சக்ஸஸ் பண்ணதுனால போட்டிருக்காங்க. அது ஸ்ரீலங்காக்கு எகென்ஸ்டாக. ஸ்ரீலங்காக்கு எகென்ஸ்டாக எப்பயுமே ஒமைமா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. குறிப்பாக லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டாப்பில் இருக்கிற டீமுக்கு எகென்ஸ்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ஒரு பாயிண்டில் ஸ்மிருதிக்கு எகென்ஸ்டாக போல் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த ஆங்கிளில் யோசிக்கலாம். பட் கொஞ்சம் டஃப்பு தான் கேப்டன் அப்படின்ற ரேஞ்சுக்கு. ஏன்னா இந்தியன் ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்காங்க. ஒமைமா ரீசெண்ட் டேஸில் பேட்டிங் பேஸில் பெரிய அவுட்புட் கொடுக்கல. அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. நிடாட்டார், ஃபாத்திமா சனா, ஸ்ரீயங்கா பாட்டீல் இவங்கெல்லாம் எண்டில் பவுல் பண்ண வாய்ப்பு. இந்த மாதிரி ட்ராக்ஸில் எண்ட் பவுலிங்கில் விக்கெட் நிறைய எடுக்கலாம். ஸோ அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிவிட்டு கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக்கில் டீம் பாருங்கள். கேப்டன் தீப்தி சர்மா, வைஸ் கேப்டன் மந்தனா. சில லெக்கீஸு, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் வச்சுருக்கிறதுனால 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸாக கேப்டன் வைஸ் கேப்டன் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் தீப்தி டபுள் ஆப்ஷன். மந்தனாவும் கேச்சிங் பொசிஷனில் இருப்பாங்க. இருந்தாலுமே அவங்கள அந்த பேஸில் பெருசாக யோசிக்க வேணாம். அகெயின்ஸ்ட் லெக்கி டீசெண்டாக விளையாடுவாங்க. அந்த இடத்துல யோசிக்கலாம். ரேணுகா சிங், ஸ்ரீயங்கா பாட்டீல், ஆஷா சோபனா எடுத்திருக்கேன். அருந்ததி கொஞ்சம் டீசென்ட் சாய்ஸ். ஏன்னா ரேணுகா சிங்கை விட அருந்ததி ரெட்டி ரன்ஸ் கொடுத்தா கூட விக்கெட் டேக்கிங் பவுலராக இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஸ்வாப் வேணால் பண்ணிக்கோங்க. இல்லை இனிஷியலாக ஸ்மிருதி மந்தானாக்கு எகென்ஸ்டாக அப்படின்ற மாதிரி சாடியா இக்பால் பெருசாக பண்ண மாட்டாங்கன்னு யோசிச்சிங்கன்னா சாடியா இக்பாலுக்கு பதிலாக கூட நீங்கள் அருந்ததி யோசிக்கலாம். பட் இன்னொரு பாயிண்ட்டு, வந்தனா மிஸ் பண்ணிங்கன்னா இங்கே சாடியா இக்பால் அண்டு நஸ்ஸாஸ் அந்த மாதிரி பிளேயர்ஸை கண்டினியூவாக எடுத்துக்குங்க. ஸோ அது கொஞ்சம் பெட்டர் சாய்ஸு. ஒரு பிளேயரை மிஸ் பண்ணோன்னா எந்த பிளேயர் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் இந்த போட்டிக்கு iPhone 16 தராங்க. 16 rupees கான்டெஸ்ட்டில். சூப்பராக இருக்கும், பயன்படுத்திக்கிங்க இந்த வாய்ப்பு. அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி 50,000 கிவ் அவே இந்த போட்டி கொடுத்துருக்காங்க. அதையும் பயன்படுத்திக்கிங்க. முழுமையாக வீடியோ பாருங்கள். எப்பயுமே உங்களுக்கு தேவையான ஐடியாக்கள் கிடைக்கும். உங்களோட ஓன் ஐடியாவை யோசித்து டீமை கிரியேட் பண்ண பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.